வணக்கம். அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் எண் 308. இனர் எரி தோய்வண்ண இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. இந்த குறள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். இனர் எரி அப்படின்னா, அதாவது பல சுடர் விட்டு எரியும் அந்த தீயினை போல. இனர் எரி பல சுடர்களை விட்டு எரியும் தீ, அதாவது ஜுவாலையுடன் எரியக்கூடிய அந்த தீ. தோய்வண்ண அப்படின்னா தோய்ந்தார் போன்ற, அதாவது அதில் போடுதல் போன்ற, படிதல் அப்படின்ற மாதிரியான பொருள் பெறும். இன்னா செய்யணும் தீமை செய்தாலும், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தவங்க நமக்கு தீயில போடுற அளவுக்கு நமக்கு தீமைகளை செய்தாலும் புணரின் வெகுளாமை நன்று கூடுமாயின். வெகுளாமை அப்படின்னா கோபம் கொள்ளாதிருத்தல் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஸ்பா இந்த குறள்லேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளை ஒருத்தவங்க தீயில சுடர்விட்டு எரியக்கூடிய தீயில போடுற அளவுக்கு நமக்கு தீமை செய்தாலும் நாம் கூடுமான வரையில் கோபம் கொள்ளாமல் இருப்பது நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோபம் கொள்வதால் நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு ஏற்படுது. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக திருவள்ளுவர் இந்த குறளில் அடுத்தவங்க நம்மளை எப்பேற்பட்ட கோபமூட்டும் செயலை செய்தாலும், நமக்கு மிக கொடுமையான தீமைகளை செய்தாலும் நாம் கோபம் கொள்ளாமல் நாம் அமைதி காப்பது என்பது நமக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். சுடர்விடும் தீயில் போடுதல், அதாவது படிதல் போன்ற தீமை நமக்கு பிறர் செய்தாலும் கூடுமாயின் கோபம் கொள்ளாமை சிறந்தது. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.